இந்தியாவின் சுதந்திரத்திற்காக முதலில் ஆயுதம் ஏந்திய பெண் வீராங்கனை என்றதும் நமக்கு நினைவுக்கு வருவது ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆனால் இந்திய வரலாற்றின் பாடப்புத்தகங்கள் நமக்கு சொல்லாமல் விட்ட ஒரு உண்மை இருக்கிறது. ஜான்சி ராணி லட்சுமிபாய் போர்க்களம் இறங்குவதற்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் பேரரசி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை நேருக்கு நேர் போர்க்களத்தில் சந்தித்து அலறவிட்டார். அவர் வேறு யாருமல்ல, நம் தமிழகத்தின் வீரமங்கை வேலு நாச்சியார். உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட முதல் தற்கொலைப்படை தாக்குதலை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தி அவர்களின் கோட்டையை சிதறடித்த அந்த போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். பாரத மண்ணின் விடுதலைக்காக முதலில் ஆயுதம் ஏந்திய அந்த புரட்சி தாயின் மறைக்கப்பட்ட வீர வரலாற்றை இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். கிபி 1730 ஆண்டு ஜனவரி 3 ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி முத்தாத்தாள் தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார். ஒரு அரச வாரிசுக்கு நிகராக மட்டுமல்ல, ஒரு ஆண் வாரிசுக்கு இணையாக கல்வி, அரசியல் அறிவு, உடற்பயிற்சி மற்றும் போர்க்கள திறன்கள் என அனைத்திலும் சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிக்கப்பட்டார். வாழ்வீச்சு, அம்பு எய்தல், குதிரையேற்றம், போர் திட்டமிடல் என பல்வேறு போர்க்கலைகளில் அவர் சிறந்து விளங்கினார். குறிப்பாக தமிழர்களுக்கே உரிய ஆயுதமான வளரி வீசுவதில் அவர் நிபுணராக திகழ்ந்தார். ஒரு முறை வீசினால் இலக்கை தவறாது தாக்கி மீண்டும் திரும்பி வரும் அந்த வளரி கலை பின்னாளில் போர்க்களத்தில் அவருக்கு பெரும் துணையாக அமைந்தது. போர் மட்டுமல்ல, மொழி அறிவிலும் வேலு நாச்சியார் ஒரு அபூர்வ ஆளுமையாக வளர்ந்தார். தமிழை தாய்மொழியாக கொண்டு உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பல மொழிகளில் பேசும் திறனை அவர் பெற்றிருந்தார். ஐரோப்பிய சக்திகளுடன் ஏற்பட்ட தொடர்புகள் மூலம் ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகளுடன் நேரடியாக உரையாடும் அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். இதனால் வேலு நாச்சியார் ஒரு போர் வீராங்கனை மட்டுமல்ல, ஒரு அரசியல் தலைவி, தொலைநோக்கு சிந்தனையாளர் மற்றும் போர் தந்திரங்களில் வல்லரசியாகவும் உருவெடுத்தார். சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து வேலு நாச்சியார் பட்டத்து ராணியாக உயர்ந்தார். இந்த திருமணத்தின் மூலம் அவர் ஒரு அரச குடும்பத்தின் உறுப்பினராக மட்டுமல்லாமல் சிவகங்கை அரசியலிலும் நிர்வாகத்திலும் பாதுகாப்பு சார்ந்த முக்கிய முடிவுகளிலும் பங்கு வகிக்கும் அரசியல் ஆளுமையாகவும் உருவெடுத்தார். அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய அரசியலில் பெரும் செல்வாக்கை பெற்றிருந்த ஆற்காடு நவாப் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடன் கூட்டணி அமைத்து அவர்களுக்கு வரி செலுத்த ஒப்புக்கொண்டிருந்தார். இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை மெதுவாக விரிவுபடுத்த முயன்றனர். ஆனால் வீரமும் சுயமரியாதையும் கொண்ட சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் எங்கள் மண்ணின் வரி எவருக்கும் அல்ல என்ற உறுதியான நிலைப்பாட்டுடன் ஆங்கிலேயர்களின் மேலாதிக்கத்தையும் வரி செலுத்தும் அழுத்தத்தையும் தெளிவாக மறுத்தார். இந்த மறுப்பு ஆங்கிலேயர்களுக்கும் அவர்களுடன் இணைந்த ஆற்காடு நவாபுக்கும் பெரிய சவாலாக அமைந்தது. இதன் விளைவாக 1772 ஆண்டு நயவஞ்சகமான திட்டத்துடன் கர்னல் ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் சிவகங்கையின் புனித தலமான காளையார் கோவில் பகுதியை சுற்றி வளைத்தன. போர் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பே இல்லாத சூழலில் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த மன்னர் முத்துவடுகநாதர் அங்கு ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் ஒரு மன்னரின் உயிரை மட்டுமல்ல, சிவகங்கை அரசின் அமைதியையும் ஒரே நொடியில் சிதைத்தது. தனது கணவரையும் அரசாட்சியையும் இழந்த வேலு நாச்சியார் அதே நேரத்தில் தன் கைக்குழந்தையான வெள்ளச்சி நாச்சியாரை கையில் தூக்கி கொண்டு ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்து தப்பித்து வெளியேற வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த தருணம் ஒரு ராணியின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் மட்டுமல்ல, ஒரு போராளி, ஒரு புரட்சி தலைவி பிறக்க தொடங்கிய தருணமாகவும் வரலாற்றில் பதியப்பட்டது. மன்னர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின்னர் அந்த துயர செய்தி வேலு நாச்சியாரின் வாழ்க்கையை முற்றிலும் புரட்டி போட்டது. கணவனை இழந்த வேதனையிலும் அரசாட்சியை பறிகொடுத்த வலியிலும் அக்கால சமூக சூழலின் காரணமாக தன் உயிரை துறக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுந்ததாகவும் வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. ஆனால் அந்த நேரத்தில்தான் வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய அமைச்சராக இருந்த தாண்டவராயன் பிள்ளையும் சிவகங்கை படைகளின் தளபதிகளாக விளங்கிய மருது சகோதரர்களும் அவரை தடுத்து நிறுத்தினர். ஒரு ராணி உயிரோடு இருந்தால்தான் ஒரு தேசத்தின் போராட்டம் தொடரும் என்ற கருத்தை முன்வைத்து தாண்டவராயன் பிள்ளையும் மருது சகோதரர்களும் வேலு நாச்சியாருக்கு மன உறுதியை வழங்கினர்.
இதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களின் தேடுதலிலிருந்து தப்பிக்கவும் மீண்டும் போருக்கு தயாராகவும் வேலு நாச்சியார் தனது கை குழந்தையான வெள்ளச்சி நாச்சியாருடன் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சி கோட்டைக்கு சென்றடைந்தார். அங்கு அப்பகுதியை ஆட்சி செய்த கோபால நாயக்கர் அவர்களின் பாதுகாப்பின் கீழ் அவர் தஞ்சம் புகுந்தார். சுமார் 8 ஆண்டுகள் வெளிப்படையாக அரசியல் மேடையில் தோன்றாமல் தலைமறைவாக இருந்த அந்த காலத்தை வேலு நாச்சியார் துக்கத்தில் கழிக்கவில்லை. மாறாக அதை ஒரு திட்டமிட்ட இராணுவ பயிற்சி காலமாக மாற்றிக்கொண்டார். போர் தந்திரங்கள், படையமைப்பு, ஆயுத பயிற்சி, உளவு தகவல் சேகரிப்பு போன்ற அனைத்திலும் அவர் தன்னை மேலும் வலுப்படுத்தினார். அந்த பயிற்சி காலத்தின் மிக முக்கியமான விளைவாக பெண்கள் போர்க்களத்தில் பங்கேற்கும் வகையில் உடையாள் படை எனப்படும் ஒரு பிரத்யேக பெண்கள் படையை அவர் உருவாக்கினார். இது இந்திய வரலாற்றில் பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட இராணுவ படையாக செயல்பட்ட மிக முக்கியமான ஆரம்ப முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த 8 ஆண்டுகள் வேலு நாச்சியாரை ஒரு துயருற்ற விதவை ராணியிலிருந்து ஒரு போர் தலைவியாக மாற்றிய காலமாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களின் நவீன துப்பாக்கிகள், பீரங்கிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட படைகளை எதிர்கொள்ள பாரம்பரிய ஆயுதங்களும் உள்ளூர் படைகளும் மட்டும் போதாது என்பதை வேலு நாச்சியார் தெளிவாக உணர்ந்தார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமெனில் அதே அளவிலான அல்லது அதைவிட மேம்பட்ட இராணுவ துணை தேவை என்பதை அவர் புரிந்து கொண்டார். அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய அரசியலில் ஆங்கிலேயர்களுக்கு கடுமையான சவாலாக விளங்கியவர் மைசூர் சுல்தான் ஹைதர் அலி. அவருடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே சிவகங்கை அரசாட்சியை மீட்டெடுக்க முடியும் என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் வேலு நாச்சியார் அவரை சந்திக்க முடிவு செய்தார். வரலாற்று செய்திகள் கூறுவதன்படி இந்த சந்திப்பு திண்டுக்கல் கோட்டை அல்லது அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நடைபெற்றதாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பில் வேலு நாச்சியார் தன்னை முதலில் ஒரு சாதாரண நபராக எளிமையான தோற்றத்தில் வெளிப்படுத்தி பின்னர் தனது அரசியல் தெளிவும் போர்த்திட்டங்கள் மூலமும் ஒரு அரசி மற்றும் சமநிலை கொண்ட கூட்டணியை முன்வைக்கும் தலைவியாக தன்னை நிரூபித்தார். ஹைதர் அலியுடன் அவர் உருது மொழியில் சரளமாக உரையாடியதாக பல வரலாற்று குறிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு பெண் அரசி போர்க்கள தோல்வியால் முடங்கிவிடாமல் மீண்டும் எழுந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் தெளிவான போர் திட்டத்துடன் வந்திருப்பதை பார்த்த ஹைதர் அலி வேலு நாச்சியாரின் துணிச்சலையும் அரசியல் தெளிவையும் மதித்தார். இதன் விளைவாக அவர் வேலு நாச்சியாரின் போராட்டத்திற்கு இராணுவ உதவி வழங்க ஒப்புக்கொண்டார். வரலாற்று சான்றுகளின்படி இந்த உதவியில் குதிரைப்படை வீரர்கள், நவீன துப்பாக்கிகள், பீரங்கிகள் மற்றும் இராணுவ பயிற்சி ஆகியவை அடங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கூட்டணியுடன் தான் வேலு நாச்சியாரின் போராட்டம் ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் முயற்சியிலிருந்து ஒரு திட்டமிட்ட பல அரசுகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்ட ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இயக்கமாக மாறியது. இதுவே பின்னாளில் சிவகங்கை கோட்டையை மீட்கும் இறுதி போருக்கான அடித்தளமாக அமைந்தது. சிவகங்கை மீது போரின் மேகங்கள் திரண்டு வந்த காலகட்டம் அது. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையும் உளவு நடவடிக்கைகளும் உச்சத்திலிருந்த அந்த நேரத்தில் வேலு நாச்சியாரின் போராட்டம் தனிப்பட்ட பழிவாங்கலை கடந்த ஒரு மக்கள் எழுச்சியாக மாறத் தொடங்கியது. அந்த போராட்டத்தில் வரலாறு ஒருபோதும் மறக்க முடியாத 2 பெண்களின் தியாகங்கள் இடம்பெற்றன. அதில் முதல் தியாகம் உடையாள். வேலு நாச்சியார் எங்கு தஞ்சம் புகுந்துள்ளார் என்ற தகவலை அறிய ஆங்கிலேயர்கள் பல வழிகளில் முயன்றனர். அப்போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மறுத்ததற்காக ஒரு சிறுமியான உடையாள் உயிர் நீத்ததாக கூறப்படுகிறது. அந்த சிறுமியின் தைரியமும் தியாகமும் வேலு நாச்சியாரின் மனதில் ஆழமாக பதிந்தது. பெண்களும் இந்த விடுதலை போராட்டத்தின் முன்னணியில் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடையாளமாக அவர் உருவாக்கிய பெண்கள் படைக்கு உடையாள் படை என்று பெயரிட்டார். இது ஒருவரின் உயிர் தியாகம் ஒரு முழு படையாக மாறிய வரலாற்று சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, மேலும் அதிர்ச்சியூட்டும் தியாகமான உலக வரலாற்றிலேயே முதல் மனித வெடிகுண்டாக திகழ்ந்த குயிலி. வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தளபதியும் உடையாள் படையின் முக்கிய உறுப்பினருமான குயிலி சிவகங்கை கோட்டையை மீட்கும் இறுதிப் போரில் மிக முக்கிய பங்கு வகித்தார். 1780ஆம் ஆண்டு விஜயதசமி திருவிழாவை பயன்படுத்தி குயிலி சிவகங்கை கோட்டைக்குள் நுழைந்தார். ஆங்கிலேயர்களின் வெடிமருந்து கிடங்கு இருப்பதை முன்கூட்டியே அறிந்திருந்த குயிலி தன் உடலில் தீ வைத்துக் கொண்டு அந்த கிடங்கிற்குள் பாய்ந்தார். அந்த தியாகத்தின் விளைவாக ஆங்கிலேயர்களின் ஆயுத களஞ்சியம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. இந்த சம்பவம் சிவகங்கை கோட்டையை மீட்கும் போரில் ஒரு தீர்மான கட்டமாக அமைந்தது. ஒரு பெண் போராளி தன் உயிரை துறந்து ஒரு பேரரசின் ஆயுத சக்தியை முடக்க முடியும் என்பதை உலகிற்கு காட்டிய தருணமாக அது அமைந்தது. உடையாள் மௌனமாக உயிர் தந்த தியாகம். குயிலி தீயாக மாறி பகைவரை சிதைத்த தியாகம். குயிலியின் தியாகத்தால் ஆங்கிலேயர்களின் வெடிமருந்து களஞ்சியம் அழிந்ததுடன் சிவகங்கை கோட்டையின் பாதுகாப்பு அமைப்பு பெரிதும் சீர்குலைந்தது.
ஆயுதங்களும் துப்பாக்கி மோதல்களும் இன்றி திணறிய ஆங்கிலேய படைகள் அந்த குழப்பமான தருணத்தில் வேலு நாச்சியாரின் தலைமையிலான சிவகங்கை படைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நீண்ட ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை வேலு நாச்சியார் செயல்படுத்தினார். பாரம்பரிய ஆயுதங்களும் நிலத்தைய நன்கு அறிந்த போர்த்தந்திரங்களும் கொண்ட உள்ளூர் படைகள் ஆங்கிலேய படைகளை கோட்டையின் முக்கிய பகுதிகளிலிருந்து மெல்ல பின்னுக்கு தள்ளத் தொடங்கின. இது ஒரு நாள் அல்லது ஒரு போர் மட்டுமல்ல. தொடர்ச்சியான மோதல்களின் முடிவாக சிவகங்கை மீது ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாடு முற்றிலும் குலைந்தது. சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தன் கணவரை இழந்து அரசாட்சியை இழந்து தலைமறைவாக வாழ்ந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வேலு நாச்சியார் மீண்டும் சிவகங்கை அரியணையில் அமர்ந்தார். இந்த வெற்றி ஒரு தனி அரச குடும்பத்தின் மீட்பு அல்ல. ஒரு பெண் தலைமையில் ஒரு தேசம் தன் இழந்த மண்ணை மீட்டெடுத்த அபூர்வ வரலாற்று சம்பவமாக அது விளங்கியது. அரியணை ஏறிய பிறகு வேலு நாச்சியார் மக்கள் மையமான ஆட்சியை அமைத்தார். இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை பாதுகாப்பு மற்றும் நிர்வாக பொறுப்புகளை தன்னுடன் நெருக்கமாக போராடிய மருது சகோதரர்களிடம் அவர் ஒப்படைத்தார். வேலு நாச்சியார் ஒரு ராணி மட்டுமல்ல, அவர் அடக்குமுறைக்கு எதிராக திரண்டெழுந்த ஒவ்வொரு தமிழனின் உணர்வு. சாதி மத எல்லைகளை கடந்து தேசமே முதன்மையானது என்று போராடிய அந்த வீரமங்கையின் வரலாறு இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் அத்தியாயம். இந்த வீர வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.